வணக்கமுங்க. திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்கிறவங்க வார சனிக்கிழமை அன்னைக்கு இங்கே தேங்காய் பருப்பு ஏலம் நடக்குதுங்க. இங்கே விவசாயிகள் தேங்காய் கொண்டாந்துருக்காங்க. மொத்தம் எத்தனை காய் கொண்டு வந்திருக்காங்க, ரேட் எப்படி போயிட்டு இருக்குது, கடந்த வாரத்துக்கு இந்த வாரம் தேங்காய் விலை ஏறி இருக்குதா இறங்கி இருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் கிலோ கணக்கில்ங்க, ஒரு கிலோ என்ன ரேட் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலுக்கு தான் வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா பல லட்சம் விவசாயிகளுக்கு போய் சேருங்க. யூடியூப் நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோ லைக் பண்ண மறந்துடுறீங்க. அதனால் மறக்காம லைக் பண்ணிருங்க. இன்னைக்கு தேங்காய் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அந்த காய் எடுங்க வாங்கலாம். என்ன சைஸ் பெருசா அது எவ்வளோ வருங்க இதோட? இது ஒரு 800 தான் வரும். 800 தான் வருங்க. இருக்கும்போது ஃபுல்லாக இளநீர் இருக்கும்போது எவ்வளோ வருங்கிறீங்க? ஒரு 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ மட்டை வாங்கினதுக்கு அப்புறமே 1.5 கிலோ வரும், தண்ணி ஃபுல்லாக இருக்கிறனால. இந்த சைஸில் எத்தனை மரம் வச்சிருக்கிறீங்க? ஒரு மரத்து காய் தானுங்களா? அது இது இல்லைங்கண்ணா, வள உளுந்த காய் இல்லை. காய் வந்து இது வந்து ரெண்டு கலந்து கொண்டாந்துருக்கிறீங்க. சிறுசு பெருசு ரெண்டு இருக்குது. இதுவுமே இந்த பெருசுமே ஒரு மரத்து காய் எனக்கு கேட்குறேங்க. இல்லை 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 இல்லை, வேற. இப்போ இந்த காய் இந்த சைஸ் இருக்குது இல்லைங்க, இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு குடல் எத்தனை காய் இருக்குங்க? ஆனால் அது ஒரு 20 15 காய் பெருசாக இருக்கிறனால. பெருசாக இருக்கிறனால 500 காய். இதுங்களா? இதா லைன் காயா? காய் எடுங்க பாப்பா. கொஞ்சம் சிறுபட்டா தெரியுதுங்க. சரிங்க, வாங்கி கொண்டாந்துருக்கீங்களா? சரி. லைன் காய் ஃபுல்லாகவே அது நம்மளு தானுங்களா? எடுங்க பாப்பா. அதில் எத்தனை காய் இருக்குது பாப்பா? 40 காய்ங்களா? மூட்டை காய் உடைப்புக்கு போகிறதுங்க. அது ஹோட்டல் கடைக்கார எடுத்துக்குவாங்க. அது எடுங்க, அது போய் எடுங்க. அந்த காய் எடுங்க பாப்பா. ஆனால் இது யூடியூப்பில் போடுறதுக்குண்ணா, ரேட்டு விலை நிலவரம் போடுறதுக்காக 350 கிராம் வருங்களா? 350 கிராம் வருங்க. கொஞ்சம் காய் சொனக்கு இந்த விலங்கு இறங்கிச்சுங்க. கிலோக்கு 10 ரூபா போயிடுச்சுங்க. 10 ரூபா இல்லை. வேற குறைஞ்சிருச்சு. அதை பார்த்தாங்கண்ணா விலை ரொம்ப குறைஞ்சிருச்சு. டக்குன்னு இறங்கிருச்சு. பருப்பு விலையும் கிடுக்குன்னு இறங்குதுங்கண்ணா. அதுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு ரேட்டு. இப்போ நம்ம ஒவ்வொரு குட்டானா போய் காயை பார்த்து நம்ம ரேட்டு பார்த்தலாமுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 காய் இருக்குதுங்க. 58 ரூபா 15 காசு போயிருக்குதுங்க. இது 58 ரூபா 15 காசு தானுங்கண்ணா? 58 ரூபா 15 காசு போயிருக்குதுங்க. நம்மளுது இது அதுங்களா? என்ன ரேட்டு போயிருக்கும் பார்ப்போம். இது அதே ரேட்டு தாங்க, 58 ரூபா 15 காசு. 1000 காய் கொண்டாந்துருக்காங்க. இது பார்க்கலாங்க, 200 காய்ங்க, 57 ரூபா 65 காசுங்க. பார்ப்போம் நம்மளுக்கு எவ்வளோ பார்ப்போம். காய் 620 காய் கொண்டாந்துருக்கீங்க. 620 காய் 57 ரூபா 65 காசுங்கண்ணா. போன வாரம் 64 ரூபா போச்சுங்க. போன வாரம் 64 ரூபா போச்சு. இதே காய் சரிங்கண்ணா. ஒரு கிலோவுக்கு 7 ரூபா கம்மிச்சிருக்குது. கிடுகிடு விலை இறங்கிட்டு வருதுங்க. சரிங்க. போன வாரம் எத்தனை காய் கொண்டாந்தீங்க? போன வாரம் 500 காய் கொண்டாந்தீங்க. அடாடாடா, ஒரு கிலோவுக்கு 7 ரூபா போயிட்டு. அது இல்லை, ரேட்டு இறங்கிட்டு வருதாமாங்க. காய் விலை ரேட்டு இறக்குமாமாங்க. தோப்பாங்கன்னா நம்மளுக்கு சுத்தம் பாருங்களா? தோப்பு தானுங்க. ஆனால் இது என்ன ரேட்டு போயிருக்குதுங்கண்ணா? இது அப்படியே காடு 52 ரூபா 65 காசுங்களா? 52 ரூபா 65 காசு லைன் காய்ங்க. இது நம்மளுதாங்கண்ணா லைன் காய். என்ன ரேட்டுங்கண்ணா? இது 52 ரூபா 5 காசுங்கண்ணா. காய் குடுமி ஒரு சில காய் எடுத்துருக்கீங்களா? தவறி போறது லைனுக்கு போறதானுங்கண்ணா? மார்க்கெட்ல காய் நல்லா இருக்குதுங்களா? நல்லா காய் அருமையான காய்ங்கண்ணா. ரேட்டு இறங்கிட்டு வருதாமாங்கண்ணா? ரேட் இறக்கமுங்க இந்த வாரம் நல்லாவே இறங்கி இருக்குது. இந்த காய்ங்கண்ணா ஃபுல் கசங்கல் 16 ரூபா. அழுகல் காய் 16 ரூபா 5 காசுங்க. அழுகல் காய் கடைசி ஸ்டேஜ். ஒரு கிலோ 16 ரூபா 5 காசுங்க. என்ன ரேட் போட்டிருக்காங்கண்ணா? அது 55 ரூபாய்ங்களா? எத்தனை காய் வந்துருக்குதுங்கண்ணா? 55 ரூபா 100 காய்ங்க. காய் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நெக் எப்படி இருக்குது அப்படிங்கிறக்கா உடச்சி வச்சுருக்குறாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 57 ரூபா 35 காசுங்க. 150 காய் கொண்டாந்துருக்குறாங்க. 150 காய்ங்க.
நம்ம காய் காட்டுங்க இதுங்களா? காய் எடுங்க பாப்போம். காய் நல்லா முரட்டு காய் இருக்கும், லைன் காய்ங்க. என்ன ரேட்னு பாருங்க. ரேட் என்ன போட்டிருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க? 56 ரூபா 35 காசுங்க. காய் என்ன விலைது? காய் 60 எத்தனைங்க? 57 ரூபா 85 காசு. அள்ளி போடுங்க, அள்ளி போடுங்க, அள்ளி போடுங்க. அப்படியே ரப் பண்ணிடுறதுங்க. ஆமாங்க ஆமாங்க. இது என்ன ரேட்டுங்க? 58 ரூபாய்ங்களா? 58 ரூபா 25 காசுங்க. சூப்பர். ஓகே. சுமார் எத்தனை கிலோ வருங்க? அள்ளி போடுங்க. 80 கிலோ வருங்க. இந்த குட்டை என்ன ரேட்டுங்க? 57 ரூபா 85 காசுங்களா? 57 ரூபா 85 காசு. யூடியூப் சேனலுங்க. கை நம்மளுதுங்களா? இது 57 ரூபா 35 காசு போட்டிருக்காங்க. காய் நல்லா சைஸ் பயங்கரமாக இருக்குது காய். நம்மளது எடுங்கக்கா. எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்கக்கா? 1460. சீட் எடுங்க. எத்தனை காய்னு பார்ப்போம். இந்த எவ்வளோ ரேட்னு பார்ப்போம். எவ்வளோங்கக்கா? 58 ரூபா 35 கொண்டாந்தீங்களாக்கா? கொண்டாடுற நல்ல காஞ்ச காய்ங்க. இது என்ன ரேட்னு பார்த்துடலாங்க. 57 ரூபா 35 காசுங்க. 780 காய் கொண்டாந்துருக்காங்க. சரிங்க. வீடியோ பார்க்குறீங்க அப்போ ரெகுலரா? வாங்க நம்ம. சரிங்க. சரி 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 வாங்க நம்ம காய் பார்க்கலாம். வாங்க. எத்தனை காய் கொண்டாந்தீங்க? சரி பாப்பா. நல்லா காஞ்ச காய் தான் கொண்டாந்துருக்கீங்க. 100 என்ன ரேட் போட்டுருக்குறாங்க? சீட் எடுங்க பார்ப்போம். 57 ரூபா 45 காசு. சரி. உங்களுக்கு உளுந்து காயாட்டு இருக்குது. சரி. ரெகுலராக உங்கள் ஊர் கொண்டு வரீங்களா? ரெகுலராக கொண்டாடுறீங்க. சரி சரி. இங்கே லைன் காய் இல்லைங்களா? சரி சரி. அப்படி பாட்டு வந்துட்டுங்களா? இது காய் சைஸ் பாருங்க. கிட்டத்தட்ட 800 கிராம் வருங்க. 750 டு 850 கிராம் வரும். முரட்டு காய்ங்க. 57 ரூபா 65 காசுங்க. நம்மளுதுங்களா? அதுங்களா? எத்தனை காய் கொண்டு வந்துருக்கிறீங்க? என்ன ரேட் போட்டுருக்குறாங்க? 77 ரூபாய்ங்களா? அவ்வளோ போட்டுருக்க மாட்டாங்களே. 57 அதானே பார்த்தேங்க. 57 ரூபா 35 காசுங்க. இந்த விலை வேறு இறங்கிட்டு இருக்குதுங்களே. 57 ரூபா 45 காசுங்க. கிட்டத்தட்ட 450 காய் வந்திருக்குதுங்க இந்த இதில், இந்த குட்டானில். சின்ன காய்ங்க. 300 காய் வந்திருக்குதுங்க. 55 ரூபா 65 காசுங்க. சைஸ் எப்படி பெரிய காய் ஒரு சைஸாக இருக்குது, அது மாதிரி சின்ன காய் ஃபுல்லாக அது ஒரே சைஸுங்க. ரூபா 65 காசுங்க. 221 காய் இருக்குதுங்க. பச்சை காய்ங்க, நல்ல காய், லைனுக்கு போகிற காய், குடுமி எடுத்து கொண்டாந்துட்டாங்க. 51 ரூபா 5 காசு போட்டிருக்குறாங்க. கிட்டத்தட்ட 120 காய் பக்கமாக கொண்டாந்துருக்குறாங்க. 180ங்களா? காய் முரட்டு காயாக இருக்குது. இது வந்து 50 காய், இது 60 காய்க்கு மேலே இருக்கு. 60 காய்க்கு மேலே இருக்குது. என்ன ரேட் போட்டுருக்குறாங்க? 54 ரூபா 65 காசு. 54 ரூபா 65 காசு.
இது நல்ல காய், இது குடுமி எடுத்துட்டீங்களா? எல்லாமே குடும்பம் எடுத்து லைனுக்கு போகும், என்ன குடுமையோட தான் லைனுக்கு போகணும்னு சொல்லுவாங்க, வேற என்னங்க. காய் கொண்டாந்துருக்கீங்கண்ணா? சரி, எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்க? 120 காய். வார வாரம் கொண்டாடுவீங்களா? சரி, இந்த வாரம் விலை ஏறி இருக்குதுங்களா இறங்கி இருக்குதா? விலை இறங்கி இருக்குது. போன வாரத்துக்கு இந்த வாரம் சுமார் எவ்வளோ இறங்கி இருக்குறீங்க? 4 ரூபா போயிருக்குது. சரிங்க. இன்னைக்கு என்ன ரேட்டுங்க காய்? எத்தனை காய் கொண்டாந்தீங்க? 58,4 ரூபா ஒரு கிலோ. எத்தனை காய் கொண்டு வந்தீங்க? 64 ரூபாய்க்கு போட்டேன். அதே காய்? சரிங்க. அதுக்கு முன்ன 67 போட்டேன். சரிங்க. அப்படியே வாரம் கொஞ்சமா இறங்கிட்டே வருது. பருப்பு விலை இறங்குறதுனால தேங்காய் விலை இறங்குதுங்க. சரிங்க. எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்க? நான் ஒரு 125 காய் 125 காய். சரிங்க. சரி, உனக்கு எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்கண்ணா? 600 காய். காய் எடுங்க பாப்போம். 600 காய் கொண்டாந்துருக்கீங்க. அருமையா போச்சு. காய் என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுங்க? 57 ரூபா 65 பைசா. எடுங்க. 57 ரூபா 65 பைசா. 600 காய் கொண்டாந்துருக்கீங்க. போன வாரம் கொண்டாந்தீங்களா? போன வாரம் கொண்டாட முடியலைங்க. சரிங்க. பருப்பு தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இன்னைக்கு கொண்டாந்துருக்கீங்களா பருப்பு? சரிங்கண்ணா. திருப்பூர் மாவட்டமுங்க முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்கிறவங்க இது வரைக்கும் நம்ம விவசாயிகள்லாம் வந்து நம்ம தேங்காய் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுடைய கருத்தியெல்லாம் பதிவு பண்ணுங்க. இப்போ விலை பார்த்துடலாமுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 18,566 காய் வந்திருக்குதுங்க. கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 60 ரூபா 15 காசுக்கு போயிருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையாக 51 ரூபா 5 காசுக்கு போயிருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 58 ரூபா 25 காசுக்கு போயிருக்குதுங்க ஒரு கிலோ ஒன்றுக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு ரெண்டுமே சனிக்கிழமை அன்னைக்கு வாரம் நடக்குது. நீங்கள் தேங்காயோ தேங்காய் பருப்பு எது கொண்டு வந்தாலும் சரி மறக்காமல் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வந்துடுங்க. சில விவசாயிகள்லாம் கொண்டு வரும்போது தேங்காய் கொண்டு வரும்போது மறந்துடுறாங்க. அதனால் ஒவ்வொரு கலையும் வந்துட்டு போக வேண்டியதாகி போயிடுங்க. நீங்கள் தேங்காய் கொண்டுட்டு வரனா சனிக்கிழமை காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே தேங்காயோ தேங்காய் பருப்போ காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இது என்ன ரேட்டுங்க? 55 ரூபாய்ங்களா? 55 ரூபா 65 காசு. இந்தாங்க சரி, பத்திரம் வச்சுருங்க. அப்புறம் வந்தாங்கன்னா கொடுக்கணும். தேங்காய் அண்ணா நிற்கிறார் உங்களுக்கு தானுங்களா? சரி 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 சரி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பார்த்தோம்ங்க. நீ அடுத்து தேங்காய் பருப்பு பார்த்தலாமுங்க. இங்கே திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வாரம் சனிக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு வேலை நடக்குதுங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய் எத்தனை விவசாயிகள் கொண்டு வந்திருக்காங்க, விலை ஏற்றமாக இறக்கமாக, விவசாயிகளோட கருத்து என்ன அப்போ அப்படின்னு பார்த்தோம்ங்க. அடுத்து இப்போ தேங்காய் பருப்பு பார்த்தலாமுங்க. அது கிலோ என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தலாமுங்க. வாங்க தேங்காய் பருப்பு பார்த்து வரலாம் வாங்க. தேங்காய் பருப்பு பார்த்துடலாமுங்க. தேங்காய் பருப்பு குடோனுக்கு உள்ளே வச்சுருந்தாங்க. தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 200 ரூபா 80 காசுக்குமே, குறைந்தபட்ச விலையாக 110 ரூபா 40 காசுக்கும் போயிருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 193 ரூபா 30 பைசாவுக்கு போயிருக்குதுங்க. இதே மாதிரி தாங்க நீங்கள் தேங்காய் பருப்பு கொண்டு வரனாலும் சரி தேங்காய் கொண்டு வரனாலும் சரி சனிக்கிழமை காலையில் ஒரு 7 மணிக்குள்ள அதிகபட்சம் 8 மணிக்குள்ள நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எள்ளு ஏழை நடந்துட்டு இருந்ததுங்க. இப்போ எள்ளு வந்து சீசனுக்கு தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து எள்ளு ஏழை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தேங்காய் பருப்பு ரெண்டு மட்டும்தானுங்க. நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்கள் பார்த்தீங்கன்னா பருத்தி நிலக்கடலைங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதை, தேங்காய் பருப்புன்னு சொல்லிட்டு ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர், அன்னூர் மாவட்டத்து வரைக்கும் நான் போய் வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். உங்கள் விளைபொருளான தேங்காயோ தேங்காய் பருப்பையோ சூரியகாந்தி விதையோ நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன விலைக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலை நிலவரத்தை பார்த்துட்டு போங்க. யூடியூப்பில் நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோவே லைக் பண்ண மறந்துடுறீங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. அதனால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் பார்த்தீங்கன்னா பல லட்ச விவசாயிகளுக்கு வீடியோ போய் சேருங்க. இன்ஸ்டாவையும் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்க. திருப்பூர் மாவட்டம்ங்க முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் பருப்பு விலை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாரம் நாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாமுங்க. இங்கே வியாபாரியாக இருந்தாலும் சரிங்க, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பெருந்துறைங்க, எழுமாத்தூர், கொடுமுடி இங்கே எல்லாமே நம்ம வந்து தேங்காய் பருப்பு, சூரியகாந்தி, பருத்தி, எள்ளு, ஆமணக்கு எல்லாமே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோவும் போய் பாருங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் விளைபொருள் வச்சுருப்பாங்க, மார்க்கெட் கமிட்டி கொண்டு போகலாம்னு வச்சுருப்பாங்க. அவங்க கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விலையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க. அதனால் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலும் வாட்ஸ்அப் மூலமாக எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வைங்க. மீண்டும் நல்லது சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.